நான் வந்து 11th 12th ஸ்டாண்டர்ட் சாந்திநிகேதன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்கிறேன். நான் 11th 12th படிக்கும்போதே வந்து நீட் வந்து இப்போ படித்து கிளியர் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃப்ரெஷராக 687 அவுட் ஆஃப் 720 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கிறேன். செல்ஃப் ஸ்டடி மூலிமா யூடியூப்பில் படித்து இப்போ வந்து இவ்வளோ கிளியர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு வந்து என் பேரண்ட்ஸ், என் டீச்சர்ஸ், அப்புறம் நிறையா பேர் சப்போர்ட் பண்ண மூலிமா இவ்வளோ மார்க் வாங்கினேன். சஞ்சய் வந்து இந்த வருஷம் +2 முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதினாப்புல. அதில் வந்து 687 மார்க் வாங்கியிருக்காப்புலைங்க. பரவாயில்ல. என்ன சாந்தி நிகேதன் ஸ்கூலில் படித்தாப்புலைங்க. ஸ்கூலில் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க பார்த்துக்குங்களா. ஏன்னா ஸ்கூல் நல்லா சப்போர்ட் பண்ணி பெற்றோர்கள் நாங்கள் 2 பேரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து இந்த அளவுக்கு சஞ்சய் வந்து மார்க் எடுக்க முடிஞ்சது உங்களுக்கு. ஏன்னா இப்போ ஒருத்தர் சப்போர்ட் இல்லாத யாரும் வந்து மார்க் எடுக்க முடியாது உங்களுக்கு. ஸ்கூல்லே எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. நாங்களும் எப்படி தான் காலையில் நேரமாக எல்லாம் சஞ்சய் எந்திரிக்க வச்சு நல்லா படிக்க சொல்லி எல்லா சப்போர்ட்டும் சஞ்சய்க்கு எவ்வளோ உதவி பண்ணணுமோ நாங்கள் எல்லாம் உதவி செஞ்சு படிக்க வச்சோம். சஞ்சய் நம்ம இப்படி தான் நல்லா விடாமுயற்சியோடு படித்து நல்லா இந்த அளவுக்கு திருப்தியாக நல்ல மார்க் வாங்கிட்டாப்புல. 687 மார்க்குங்க. பரவாயில்ல. ஸ்கூலுக்கு நல்லா பெருமை. 10th முடிவு பண்ணிட்டானுங்க, நான் டாக்டர் தான் ஆக வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். அதனால் நீங்கள் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணி வைங்க, நான் வீட்டிலேருந்தே நான் படித்து போய்க்கிறேம்மா அப்படின்னு சொன்னங்காட்டி சரி நாங்கள் வீட்டிலேருந்தே படிக்கிறோன்னு தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் வண்டி எய்டட் ஸ்கூலில் தான் சேர்த்து படிக்க வச்சேங்க. 10th +1 +2 நல்லா படித்து அவனுடைய விடாமுயற்சியில் தான் படித்தான். அவன் வீட்டிலேருந்து படித்தே வாங்கியிருக்கிறப்போ நீங்களும் வந்து மற்ற மாணவர்களுமே இதே மாதிரி படித்து எல்லாருமே நல்லா வாங்கிறதுக்கு ஒரு பேருதவியாக இருக்குது. எல்லோரும் படிச்சிங்கன்னா 10லேருந்து அவன் 12 மணி நேரம் ரெகுலராக டெய்லி படிப்பானுங்க. அந்த அளவுக்கு படித்து தான் நல்லா ஹெல்ப்பாக இருந்தது.